தீவுக்குள்ளுக்கு வந்து இறங்கியாச்சு. போன முறை கப்பல் பாதை, அதாவது ராமேஸ்வரத்துக்கு இங்கே கச்சேரிக்குள்ள டீம் உங்களுக்கு எவ்வளோ வெயில் அண்ணல் பறக்குது. சரி போட்டுவாள் எல்லாம் எடுத்து இப்போ கார்னர் ஜெட்டிக்கு போகிறோம். அதுக்கு முன்னுக்கு வந்து விலங்குல சந்தியெல்லாம் வந்தாங்க. இந்த பாதையை பாருங்க போல காலம் வச்சு போட மாட்டாங்களாம். எத்தனை வருஷம் 10 வருஷம் 2012க்கு மேல இது ரோட்டுகள் போராட்டத்துல பாருங்க நிலைமையில. வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் கேரனர் ஜெட்டிக்கு தான். ஜெட்டியான்னு சொன்னால் ரங்குதுறைக்கு. இங்கே இருந்து எங்கே போக போகிறோம்னு சொன்னால் கச்சதீவுக்கு போகிறோம். கச்சதீவுன்னு சொல்கிறது வந்து இலங்கைன்ற யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு தீவு பகுதிகள். அதுக்கு முன்பு அது வந்து முதல் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்து அப்புறம் இலங்கைக்கு இப்போ சொந்தமாக இருக்குது. அது ஒரு எல்லை பகுதின்னு சொல்லலாம். இலங்கை இந்தியா அதாவது போர்டர் எல்லை பகுதின்னு சொல்லலாம். நான் இப்போ ஆப்பிரிக்கா போட்டு இப்போ இங்கே நேராக போகிறேன். பார்ப்போம் இந்த நாடு எப்படி நாங்கள் போனதும் தீவு, இதுக்கும் தீவு, சிசல்ஸும் தீவு, இதுக்கும் தீவு என்ன மாதிரி வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இல்லாமல் 3 பேர் போகிறோம். அங்கே வரியின மற்றது வந்து இதில் இருந்து ஒரு 5 மணிக்கு இந்த ஜெட்டியில் இந்த ரங்குதுறையிலேருந்து வலிக்கணும். மற்றது வந்து 6 மணிக்கு கொண்டு வலிக்கணுமா. இங்கேருந்து கிட்டத்தட்ட 3 மணித்தியால பயணம். ஊர்காவத்துறையிலேருந்து போகிறோன்னு சொன்னால் அதுக்கும் போகலாம். ஊர்காவத்துறையிலேருந்து போயினா அதோட குறிகட்டுவான்லேருந்து போயினா நீங்கள் என்னென்ன கொண்டு வரணும்னு சொன்ன வரேன்டா ஐசி போட்டோ காப்பி கொண்டு வந்தால் சரி. போகும்போது தான் நிறைய பதிவுகள் எடுக்கணும்னு சொல்லி ஒரு கதை இருந்தது. என்ன மாதிரின்னு தெரியலை. இங்கே பாருங்க 3 போட். இப்போ என்னென்னா இந்த போட் வந்து குறிகட்டுவான் ஜெட்டியில் இருந்து நிறைய பேர் போயினோம். ஆனால் இந்த போட் அங்கே இருந்து ஆக்களை ஏற்றி கொண்டு வர்றேன்னு சொன்னது. ஆனால் இப்போ எங்களை ஏற்றி கொண்டு போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல. இதான் வந்து கேரனர் ஜெட்டி பாருங்க. கொஞ்சம் வெளிச்சம் வேற வடிக்க வாட்டுறேன் நான். இதுதான் போட் பாருங்க. இப்போ போகிறோம். போட்டு நடக்க இல்லை தானே இல்லை உள்ளு வளர்க்கு ரங்குறதுக்கு நம்ம இந்த விழுந்து வந்து விட்டாலும் நல்லா இருக்கு. அண்ணன் உள்ளுக்கு போய் காட்டலாமோண்ணா? உள்ளுக்கு போய் காட்டலாமோ? நாங்கள்லாம் வந்து மக்களை கூட்டிகிட்டு இவர்தான் வந்து இந்த லோஞ்சி ஓடிட்டு போகிறார். லோஞ்சி ஓடுறார் கொஞ்சம் பெரிய போட். ஒவ்வொரு போட்டு இந்த போட்டு அங்கே என்ன வருது? இது வந்து எது வருது? இது நடத்தி தான் போகுது. இங்கே போகிறோம். சரி ஜாக்சன் தம்பியை கொடுங்க போவோம். அவங்களுக்கு அக்கட்டுவா பதிங்க வந்தாங்க 15 உள்ள இருங்க. கச்சேரி பக்கத்தில் இருக்குது. எல்லா இடங்களும் இருக்கு. நாங்கள் எங்கே போகிற மாதிரி எல்லாம் போகிறோம் கதைக்கிறது. 6 மணிக்கு கூட சரியாக. இப்போ வந்து அண்ணன் மேர் அங்கே எந்த நாட்டுக்கு போகிறீங்க? ஆஸ்திரேலியா போகிறோம். சத்தியமாக இதுக்கு மேலே சம்மந்தம் இல்லை. நான் வந்து பஸ் ஆட்டோ விட்டுட்டு வரேன். இவையெல்லாம் கூட்டிக் கொண்டு போயினோம். என்ன பேர்? அப்படி சொல்லாத உண்மை அப்படி சொன்ன உள்ளுக்கு வச்சிருவாங்க. சொல்லு எங்க போற? அதான் வந்து கடல் கோட்டையா பாருங்க. கடல் கோட்டை கடலுக்குள்ளுக்கு இருக்குது. இப்ப நேவிகார வச்சு 4 லைட் தானே எரியுது. அது இப்போ பக்கத்தாலாம் போகணும். என்னடா போய் இந்த பாதையெல்லாம் போயிட்டு போகிறோம். இப்போ இந்த அனுபவத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பாருங்க
போகிற பாதை வந்து இது என்ன தீவனா இது பருத்தி தீவா உருவாத்துறை உருவாத்துறை எந்தெந்த இடத்துல என்ன தீவன் இது அழுவ தீவு கிளாஸ் அடிக்காம தான் இப்போ காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்கு அந்த இடம் கடலை கிழிச்சு கொண்டு போகுது அவனோட தெரியாதான் இந்த நேரம் எப்படி இருக்கு கொண்டு பாருங்க அனுபவம் இப்போ 7 மணி 6 மணியை தாண்டிட்டுது 6 மணிக்கு சரியா 6:04 சரியோ ஆறு மணிக்கு அப்படி இருட்டு இப்போ எல்லாம் பாருங்க முடிய போகுது சூரியனி தான் பெற போகுது பயணம் போகுது பாருங்க அது 70 மண்டையில் விடாம சூரியன் நுதிக்க போகுது பாருங்க இந்த பேர தாட்டே சூரியன் உதிக்க போகுது வருங்க அவர் பாரு நான் சொல்லிட்டேன் நான் உதிப்பேன் வந்துட்டோம் பாருங்க கதைக்கு குழாம போகுது குழாம இந்தியாவில் வந்து அண்ணமார் தங்களை குடும்ப கதையெல்லாம் கழிச்சு பண்ணிக்கிறோம் குடும்ப கதையால் அவரை குடும்ப கதை இந்தியாவில் அக்கா மேர் அண்ணமார் எல்லாம் பண்ணிக்கிறோம் அவங்கள சொல்லுவோம் எங்களுக்கு கச்சதீவுக்கு எத்தனை தான் போயிருக்கீங்க சொல்லுங்க சரி கேட்காது அதான் நான் கச்சதீவுக்கு இப்போ 2வது தடவை போகிறேன் ஆனால் இவர் வந்து 4 தடவை போயிருக்காரு இவர் 4 தினம் இவர் 5 தடவை போயிருக்காரு இவர் அதில் இருக்க தீவு என்ன இது அது மண்டை தீவோ இல்லை அது ஏதோ சின்ன தீவாக இருக்குது என்ன தீவு அது ஏதோ பருத்தி தீவாக இருக்கும் சரி பாருங்க நீங்கள் அப்புறம் வந்து இந்தியாவில் கரையான் ஏதோ தீவு அங்கே குட்டி தீவு இருக்குது இந்தியாவில் தீவு 70 தீவு அண்ணல தீவு அதுதான் 70 என்னென்ன எத்தனையோ தீவுகள் இருக்குது வந்து பாருங்க கூகுள் மேப்பில் காட்டுறேன் சரியோ பயணம் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க சிறப்பாக போகுது அண்ணா எனக்கு ஒரு உதவி இந்த பெருமாளை பற்றி யாரும் சொல்ல வைங்க எல்லாரும் நீங்க தம்பி நீங்க வேர்கிட்ட கொடுக்கலாம் ஒவ்வொருத்தரும் வந்து கேட்க பெருமாளை பற்றி சொல்லுவோம்னு சொல்ல மாட்டேன் உருவாத்துறையிலிருந்து நாங்கள் வலிக்கிட்டு உருகட்டும் கூட கச்சேரிக்கு போகிறோம் கச்சேரி போய் நாளைக்கு இந்த அந்தோணியார் திருவிழா முடிஞ்சோடனே பின்னரம் இங்கே உருவாத்துறைக்கு வந்து போவோம் பாருங்க அண்டி கச்சேரிக்கு போறதை பற்றி ஒரு வரையோ பார்த்து அப்ப அந்த பாட்டு அவருக்கு ஆறாவது ஒரு ஆள் அண்டி சொல்லுங்க உங்கள்கிட்ட என்னமா இருக்கு அக்கா பெருநாளை பற்றி எப்படி அங்க ஒருத்தருமே சொல்லி நம்ம இல்லையே கச்சேரி பயணத்தை பற்றி கதை கேட்டேன் இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு தெரியாது கச்சேரி நாங்கள் ஏற்கனவே கச்சேரியில் நாங்கள் நின்று சொல்லிட்டு இருந்தாங்க மீனெல்லாம் பிடிச்சி அங்கே ராமேஸ்வரம் கோடியாக்கிற இது அங்கேயே கருவாடவேல் போடுறது கச்சேரி ராமேஸ்வரம் பக்கம் கோடியாக்கு எங்களுக்கு பழைய இதுகள் இருக்கு நாங்கள் இது அங்கேயே நின்று தொழில் செய்து அங்கே கருவாடாதுகள் போட்டு எல்லாம் செய்கிறோம் நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு திடீர் பயணம் கச்சேரிக்கு போயிடாத நிலைமையில் இருந்து நாங்கள்
இப்போ எவ்வளோ காலமாக பிரச்சனை பண்ணுறாங்க? நான் எனக்கு இப்போ 67 வயசாகுது. 30 வயதெல்லாம் கச்சேரியிலண்டு நாங்கள். என்ன அங்கே அந்த காலம் எப்படி இந்த கச்சேரி? கச்சேரி பரவாயில்ல இதாக இருந்தது. பின்பக்கத்தால் போகலாம். இங்கே முன்னுக்கு வச்சிருக்கு கோயில் இருக்குது. அப்போ நார்மலாக தான் இருந்தது. இப்போ போய்கொண்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. நீ தான் பார்த்து சொல்லணும். நீங்கள் கிறிஸ்தவ சமயம். இந்த பெருநாளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என்னத்துக்கு இந்த பெருநாள் இது ஒரு யாத்திரை ஸ்தலம். யாத்திரை ஸ்தலமும் மற்றது பண்டமாத்துகள் இதுகள் இந்தியாக்காரர் வருவாங்க. பண்டமாத்துகள் செய்கிறது எடுக்கிறது. இப்போ எங்கட சாமான்கள் பிபிசி தேக்கான பாசோ அதில் எல்லாம் கொண்டு கொடுத்து அவங்க இது கம்பளங்கள் கம்பளம் இது சவங்கள் இதெல்லாம் கொண்டு தருவாங்க. பண்டமாத்து இப்போ ஒரு டின்னுக்கு ஒரு பெரிய கம்பளம் கிடைக்கும். இது தேங்காய். பண்டமாத்து செய்கிறது இல்லை. நாங்கள் இப்போ வியாபாரத்துக்கு போகிறோம். அங்கே இங்கே சாமான் கொஞ்சம் விளையாட்டு சாமான்கள், அது குழந்தை பிள்ளைகிற விளையாட்டு சாமான்கள். அது உங்களோட எத்தனை பேர் வியாபாரத்துக்கு வந்திருக்கணும்? எங்கள் நாங்கள் 3 பேர் தான் வரோம். என்னென்ன மாதிரி விளையாட்டு? சின்ன பிள்ளைங்க விளையாட்டு பொம்மை எல்லாம் மற்றது கலப்படை எல்லாம் புல் தேக்கிங்களும் அதுவும் இதுவும் ஒரு ஆள் ஒரு டின்னுக்கு மேலே கொண்டு போயிடாது தேக்கான. அப்போ அந்த நேரங்களில் இப்போ நீங்கள் சாப்பாடு தண்ணி எல்லாம் அங்கே போய் சமைக்கிற யோசனை போகிறீங்களா? இல்லை சாப்பாடு கொண்டு போகிறோம். நாளைக்கும் சேர்த்து. மற்றது அப்போ இது தங்குற இடங்கள் என்ன மாதிரி? டென்ட்டோ தரப்பாடு? சரியான வெயில். மரங்கள் அதில் இல்லை. சும்மா பத்த காலம் ஆயிடுச்சு. பாம்பு பூச்சிகளுக்கு நாங்கள் கவனமாக இருக்கணும். இந்த போட்டில் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு எடுக்கிற விளமையா? 4:30 மணி நேரம். 4:30 மணி நேரம். இப்போ 4:30 மணி சில வயசு 3 மணி அது வேறு இடங்கள்ல இருந்து போகிறது இந்த குறிப்பிட்டு இப்போ நெடுந்தியிலேருந்து போகிறோன்னு சொன்னால் ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி அதுக்காக போயிடலாம். இங்கேருந்து இன்றைக்கு எத்தனை பேர் வரீங்க? எல்லா இடத்துல இலங்கையில் இருக்குது. இலங்கையிலேருந்து இங்கே ஒரு 10,000 பேர் கிட்ட இலங்கையில் இல்லாமா இந்தியாக்காரர்கள் எல்லாம் 6,000 பேர். அது விடாமல் இருக்கு மக்களுக்கு 6,000 பேர் இல்லாமல் 10,000 தான் எல்லாத்துக்கும் போய் வந்துருக்காங்க. இண்டாஸ் இருக்கா பாருங்க. இப்போ நீங்கள் இரவில் உடைக்க என்ன மாதிரியான இதை வச்சு ஓடுவீங்க? தூர பயணங்கள் இரவில் தூரமாக வெளிச்சம் இருக்குல்ல. இப்போ லைட்டுகள் இதில் கணக்குவோம் பண்ணுவோம். சில நேரம் லைட் இல்லைன்னு சொன்னால் வெள்ளி கொடுப்பில் ஓடுவோம். வெள்ளியை வச்சு ஓடுவோம். அந்த வெள்ளியெல்லாம் என்ன அது அடையாளம்? அது என்ன? எங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு தெரியும் இந்த வெள்ளி இந்த மாதிரி திசையில் இருக்குன்ற பற்றி. அதை பார்த்துட்டு ஓடுவோம். அது மீன்பிடிக்காத ஓட்டு என்ன செய்யணும்? விலை கொடுக்கணும். இதாகவே ரேட் ஸ்லோவாக போகும். கயான் நல்லா சொல்கிறாங்க. பேசுமா இருக்கா? 300 பேருமா ஒன்றும் தெரியல. போட்டுக்கிட்டு வருது. அவன் டெய்லி தொழிலுக்கு வரான். இதெல்லாம் ஒன்றும் இல்லையா? இது தொழிலாளர் அந்த போட்டு கொக்கு பாருங்க. சரி
எப்படி இருக்கு கூட பயணம் அனுபவம்? நல்லா தான் இருக்குது. ஆ நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. நீங்கள் அங்கேருந்து வரீங்க? நான் பாசம் பாசாயு மற்ற இது முதல் தினமோ? இல்லை, நான் இதால் வந்துடு இதுக்கால 5 மணி ஜதீவுக்கு ஃபஸ்ட் டைமாக தான் போகிறேன். மற்ற தீவில் எல்லாத்துக்கும் வந்துடு. நீங்கள் குடும்பம் யோராசா. நீங்கள் அங்கேருந்து வரீங்க? நான் மன்னார்லேருந்து. மன்னார்ல இங்கே வந்து வாரீங்களா இல்லை ஓ. இங்கே வாரீங்க? மன்னார்லேருந்து இந்த ஊராத்தில் வந்து ஊராத்துலேருந்து இப்போ எப்படி இருக்கு உங்களோட அனுபவம்? எனக்கு நீண்ட நாள் ஆசை உண்டு. கச்சேரி போகணும்னு சொல்லி அதனால் நான் வந்துட்டேன். பெருநாள் கொண்டாடுறீங்களோ? ஓ. தூரத்தில் சின்ன நாங்கடாக்கு உள்ளுக்கு போனால் தான் பெருசாகிறாங்க. இதுதான் நீங்கள் வந்து கும்பிடும்னா இது நாகபூசணி அம்மன் கோவில். இப்படி கதைக்க நீங்கள் எனக்கு அடிப்பீர்கள் தெரியும். பாருங்க, சுற்றி 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 நல்ல வடிவான மரங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாம் பனைமரம். தனி போட்டில் அது பாருங்க, சும்மா வேறு மாதிரி இருக்கா. சும்மா ஃபோர்ஸ் பவர் இது போகிறோம். சரி, நாங்கள் போடுறோம். ஆனால் பம்பலாக இருக்குது மாக்களோட போனால். ஆனால் நெடுந்தீவு பாருங்க. இது நல்ல நீல தண்ணி. அஞ்சு பேர் பச்சை நீளம் கண்ணாடியாக இருக்குது. பாருங்க, ஒரு படகு போகுது. இந்த போட் வந்து நெடுந்தீவு தாண்டி போகுது. நிறைய போட்டு வரும்போது மெட்ட பக்கம் நெடுந்தீவுக்கு அங்கால இருந்து போகும். போட் போய்கொண்டிருக்கு. இந்தாங்க, நம்பி கையை கொடுத்தா நம்புறேன். இப்போ பாருங்க, இது வந்து நெடுந்தீவு. நிறைய பேரெல்லாம் படுத்து நல்லா நிறுத்துறேன். சிறுவன் உள்ளுக்கால் வர புதுசா. தம்பி எங்கேருந்து வாரீங்க? எந்த ஊரடா? அவன் வைக்கப்படுறான். எந்த நாடு? உருவாத்துறையிலேருந்து வர கச்சதீவு பார்க்குறதுக்கு. முதலாந்திரம் பாருங்களோ. உங்க போலீஸ் வேறு ஏதோ கொடி போட்டிருக்காங்க. டிவிக்கே கொடியா? அதோ இல்லை இல்லை, இது வேறு ஏதோ ஒரு கொடி. தாண்டி கொஞ்சம் போய்கொண்டிருக்கோம். ஆனால் நெடுந்தீவே பெரிய தீவு. சரியோ, இப்போ கச்சத்தீவு கொஞ்சம் தூரத்தில் நிறைய போட்டுகள் போகுது. மற்ற இடையில விலையால் போட்டு வச்சுக்கிறாங்க மீன்பிடி தொழிலாளர்கள். அப்போ அதால் வில்லத்தி போகிறதுக்கு அந்த நேரம் போய் போயா வந்து அதில் நடக்குது. கிட்டத்தட்ட 500-600 போட்டுக்கு மேலே போகுது. வேறு வேறு இடங்கள்லேருந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வரையினோம். ஜாக்கி சாப்பாடு பாசலேண்டா ஜாக்கி. எங்கள் மைக்கேல் ஜாக்சன் பாருங்க. சாப்பாடு கொஞ்சம் இதை குறை போனா போதும். நீ உங்களை போனதா போட்டு விட்றேன். தான் வாழ்க்கை பாருங்க. எத்தனை பேர்? நீலம் புல்ல நல்ல வடிவாக இருக்குது. இதுக்கண்டே பெயிண்ட் அடிச்சிருப்பினமோ?
பாருங்க 1200 1200 2000 இஞ்சால யாழ்ப்பாணம் சிட்டிசன்ஸ் அது சூப்பர் இடம் என்ன அங்கே அதுக்கு மேலே எந்த இடத்துல வருதுடா எங்களை விட முன்னுக்கு வந்தது இப்போ நாங்கள் அவையிலவிட தாண்டி போகிறோம் காரணம் என்னன்னு தெரியல நீங்கள் சொல்லுங்க ரஞ்சித் கையை காட்டுறா இப்படி கையை காட்டு கை காட்டுறா பாருங்க நாங்கள் கை காட்டுறதுக்கு இல்லை மேலே நிற்கிறார் பாருங்க ஒருத்தர் அவராம் போல் செக்யூரிட்டி கார் புடா பிடிச்சி கண்ணாடியெல்லாம் அடிச்சுக்கணும் சிவராணி அனலையோ டேய் அனல தீவில் வருது வெள்ளக்காரிக்கெல்லாம் பாராளோ கப்பல் பாதை அதாவது லோஞ்சியாமன்னு சொல்லினோம் இலங்கை கடற்படை நேவின்ற ஸ்ரீலங்கா நேவின்ற போட் வருது பாருங்க ஆனால் இது வந்து பாதுகாப்பு போட் தான் ஆனால் எத்தனை வருஷம் பழமையான போட்டுன்னு தெரியல ஈவன் வந்துருக்கு என்ன ரஞ்சித் இந்த வண்டு வந்தது அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இது இந்தியாவில் எந்த பிச்சு வந்திருக்குது ஏன்னா இந்த கலர் இங்கே இல்லை என்ன இது ரோந்தடா இந்த அடி இப்போ எல்லா இடத்தாலே மக்கள் வருகிற மக்கள் கட்டடம் இல்லையா அவங்களோட நேவின்றதா இது பெரிய படம் அவைன நேவின்ற வருது அந்த பெருசு இந்தியாவில் ஆகிற ரோலர் வந்து நிற்குது இதில் நிற்கிற படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அவங்க பெருநாளுக்கு போய்கொண்டிருக்கணும் கச்சத்தீவுக்கு 2 நாட்டிலையும் வருஷத்தில் ஒருக்கா தான் பிடிக்கணும் எங்களோட சொந்த நாட்டில் இருந்தோட எங்களுக்கும் வருஷத்துலாம் பிடிக்கணும் ஒருக்கா தான் கச்சத்தீவு அரசாங்கத்தால் இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது அதான் வாங்கினவன் காசு இலங்கை கடற்படையின் ரோந்து படகு ரெண்டு அவத்தில் கிழிச்சு கொண்டு போகுது இப்போ அவங்க இப்போ கச்சத்தீவு வந்துட்டுது இலங்கை தமிழர்களின் கச்சத்தீவு ரோலர் படகுகள் வருது பாருங்க கூடுதலாக நாகப்பட்டினம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் அந்த பக்கத்தில் இருந்து கச்சத்தீவுக்கு நிறைய பேர் வந்திருக்கேன் பாருங்க அப்படிதான் கிடக்கு பாருங்க புரியண்டா இந்தியாக்காரன் ரோலர் படகு செக் பண்ணினோம் நீ இவரோட மாற ஜாதி ஏறிடா போட்டில் திருப்பி போய்க்க எல்லாம் இந்தியன் தமிழ் தான் கச்சத்தீவு இங்கே இந்தியன் போட்டா எல்லாம் ட்ரோலரில் வந்திருக்கிறோம் இங்கே இந்திய நாங்கள் ட்ரோலர் வருது பேர் அது இது வந்து இந்தியாவிலேருந்து வாராக்களுக்கு இது இலங்கையிலேருந்து வாராக்களுக்கு சிங்களாக்கள் பெரியனமோ அமலாக்கள்லாம் சம்பவம் இருக்கு பாருங்க வீட்டி நடக்க நாங்க எப்பயோ வந்து கிடக்கிறோம் பார்க்க தெரியலையா வெளியேறுங்க அண்ணா கயிறு போடாங்க எங்க இருந்து வர்றாங்க வரையினம்
இதெல்லாம் ரங்க போகிறோம் அவன் தான் கடைசியாக நிற்கிறோம். என்ன சம்பவமோ தெரியல, பார்ப்போம். சரி சொல்லுங்க, என்ன பேர் அண்ணா உங்களுக்கு? இது ஒன்றா டென்டா கச்சத்தீவு கொடுக்குறாங்க போகிறோம். சரி நீ சரியே எங்க ரஞ்சிதா காணலடா, தொலைஞ்சிட்டானோ கச்சத்தீவு போங்க. என்ன வெயிலா பம்மா. சரியே நல்ல ஆட்டம் ஆடுது. போட்டிலோட அப்படி ஆடினது. என்னடா இது சாமான். சரியோ வந்துட்டோம். இந்த மண்ணை பாருங்க, கச்சதீவு மண்ணையும் தொட்டுட்டோம். கச்சதீவுக்குள்ளுக்கு வந்து அங்கேயாச்சும் போன முறை வேணாதான் இந்த முறை நான் சாதிச்சு காட்டி போட்டேன். வாங்க இந்தியா ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துலேருந்து வரைக்கும் நம்ம பாருங்க. ஆமாம் நண்பா. என்ன பேர் அன்னைக்கு? என் பேர் மெல்டேன். உங்களோட? அகரன். அகரன். வேற எது கேட்கணுமா? இல்லை கேட்போம். எப்படி எவ்வளவு தூரம் கடந்து வந்து ராமேஸ்வரத்துக்கு இங்கே கச்சதீவுக்குள்ள டீம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியாதா? தெரியா? நாங்கள் அங்கே எங்கே? பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டையா? பட்டுக்கோட்டை எனக்கு ராமேஸ்வரத்துக்கு எவ்வளோ தூரம்? பட்டுக்கோட்டையா? சரி பட்டுக்கோட்டை. அது சரி. எல்லாரும் மாதிரி நம்ம பாருங்க, இலங்கை இந்தியா எல்லாரும் மாதிரி எல்லாம் சாமானோட நம்ம வியாபாரம் பண்ணுறீங்க நம்மளோட. அண்ணன் இருந்து வந்த நீங்களோ எந்த இடம்? குறிகாட்டுவாங்க. எல்லாரும் ஐசியால் 15 தான் பிடிக்கும் நம்ம பாருங்க. ஒரு சர்வீஸ் இல்லை. இப்படி வெயில் அண்ணல் பறக்குது, கொத்தி வெயிலாக கிடக்கு. இப்போ இவ்வளோ பேருக்கு செக்கிங் அது இதெல்லாம் முடிஞ்சு பதிவு